பஷீர், நானும் ஒன்னேமாய் சுன்னத்து வல் ஜமாத்தில் தான் இருந்தேன். சரியோ? அதுக்கு பிறகு சுன்னத்து வல் ஜமாத்தில் செய்கிற அமல்கள் எல்லாமே பித்அத்துன்னு எனக்கு எப்போ விளங்கினோ அதோடு நான் ஜமாத் மாறினடா. உனக்கு எப்போ தான் விளங்க போகிறோம் சரியா? அப்படியோடா? சரி சரி, கங்க்ராச்சுலேஷன். சரி, இந்த பித்அத்துண்டா என்னன்னு சொல்லிட கொஞ்சம். இஸ்லாத்தில் புதுசாக உருவாக்கப்பட்ட எல்லாமே பித்அத். வித்யாத்தண்டா வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் பெஸ்ட் சுல்தான் கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பேசக்கூடியவர் கேரளாவை சேர்ந்த ஒருவர் டபுள் ஆக்டிங்ல என்ன செய்யறாருன்னா பேசுறாரு. ஒருவரே கேள்வியை சொல்றது, ஒருவரே பதில் சொல்றது, விடுகதை ஒரு ஆள் போடுறது, அதுக்கு விடைய ஒரு ஆள் சொல்வதுமாக ஒரு காமெடி பீஸாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்குது. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகளை தெளிவுபடுத்துவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம், அது அல்லது ஒரு சின்ன ஒரு காமெடி நம்மளும் சொல்லுவோமே, அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு யதார்த்தம் என்ன உண்மை என்ன அப்படின்ட்டு விளங்கி போயிடும். அதாவது ஒரு காலகட்டத்தில் மதுஹப் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கு இடையில ஒரு விவாதம். இது ஒரு விளங்கிக் கொள்வதற்காக சொல்வதுதான். ஆனா யதார்த்தமாக இந்த மாதிரி நடக்கல, வேற மாதிரி நடந்ததாக சொல்லுவாங்க. விளங்கிக் கொள்வதற்காக சொல்வதுதான். இந்த விஷயத்தை கேட்டவொன்னே என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு டப்புன்னு விளங்கிடும். அப்ப மதுஹப் அறிஞர்கள், அதாவது சுன்னத் ஜமாத் அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அறிஞர்கள், இந்த ரெண்டு பேருக்கு இடையில எது சரி அப்படிங்கிற அளவுல ஒரு விவாதம் ஏற்பாடாயிருக்கு. விவாதம் ஏற்பாடானா அப்ப மதுஹப் அறிஞர்கள்லாம் அந்த விவாத அரங்குக்குள்ள வந்துட்டாங்க. சுன்னத் ஜமாத் அறிஞர்கள்லாம் மதுஹப் சுன்னத் ஜமாத் அறிஞர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, செருப்பை தூக்கி கக்கத்துல அது கம்காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ளக்க வராங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த மதுஹப் அறிஞர்கள், சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் கேட்கிறாங்க, நீங்க என்ன செருப்பை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு வரீங்களா, இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மதுஹப் அறிஞர்கள்லாம் செருப்பு திருடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல, உடனே மதுஹப் அறிஞர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல தான் மதுஹபே கிடையாது, சுன்னத் ஜமாத்தே கிடையாது, அப்புறம் எப்படி ரசூலுல்லாஹ் இந்த மதுஹப் அறிஞர்கள் சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் செருப்பை திருடுவாங்க ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உளறிவிட்டாங்க. அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸ் அறிஞர்கள் ஒத்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப் இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல சுன்னத் ஜமாத் இல்ல, அப்படின்னா நீங்க வழிகேடு தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அதாவது இது விளங்கிக் கொள்வதற்காக, இப்ப இது இந்த ஷியாக்கள் விஷயமாக நடந்ததாக சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்காக இப்ப சொல்றோம் நம்ம. அப்ப இதுல என்ன விளங்குது அப்படின்ட்டா, அந்த மதுஹப் என்பதோ சுன்னத் ஜமாத் என்ற பெயர் என்பதோ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப்ல இருந்தது, பேர் ஒன்று இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த மதுஹப்ங்கிற பேரை வேற விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க. டாய்லெட் போறதுன்னு சொல்லுவோமா இல்லையா, அவுட் சைடு போறோம், பாத்ரூம் போறோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் மதுஹப்ங்கிற பேரை பயன்படுத்தி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மற்றபடி மதுஹப் பயன்படுத்தல. இந்த மதுஹப் என்பது பிற்காலத்துல உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த மதுஹப் அறிஞர்கள்னு சொல்றாங்களா இல்லையா, சாஃபி இமாமா இருந்தாலும், ஹனஃபி இமாமா இருந்தாலும், ஹம்பலி மாலிக் இமாம்கள் இருக்காங்களா இல்லையா, இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு மதுஹபை உண்டாக்கவில்லை. என்னுடைய மதுஹபை தான் நீ பின்பற்றணும், என்னுடைய மதுஹபை பின்பற்றினா தான் நீ நேர்வழி அடைவ, நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், கோட்பாடு, கொள்கையை எந்த அறிஞர்களும் உண்டாக்கல. அவங்க சொன்னதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான். இப்ப நம்ம எதை சொல்றோமோ, நம்ம எதை சொல்றதை பார்த்து இந்த கேரளாவை சேர்ந்த ஒரு ஆள் பிதுஅத்துன்னு சொல்றாரோ, இதைத்தான் அந்த மதுஹப் அறிஞர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி, ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவோ அதுதான் எங்களுடைய வழிமுறைன்றாங்க. அப்ப ஹதீஸ் தான் மார்க்கம், குர்ஆன் தான் மார்க்கம் என்று குர்ஆனே சொல்லுது. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ, நீங்கள் அதை விட்டுட்டு மற்றவர்களை, தத்தபிஉ மின் தூனி அவுலியா, மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்லிடுறான். அப்ப வஹியத்தான் பின்பற்ற வேண்டும் என்றால் அதுதானே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள மார்க்கம். அப்ப இடையில குழப்பம் பண்ணது யாரு, இடையில புதுசா உண்டாக்குனது யாரு, இடையில இல்லாத சொன்னது யாரு அப்படிங்கிறத நீங்க என்ன செய்ய விளங்கிக்கிறணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு அந்த அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை மக்களுக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுறாங்க, குர்ஆனை பின்பற்றுறாங்க. ரெண்டு தானே. சஹாபாக்கள் யாரை பின்பற்றினாங்க, எந்த இமாமை பின்பற்றினாங்க? சஹாபாக்களை பின்பற்றினார்களா? அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றினார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை மார்க்க விஷயமா பின்பற்றினார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் பின்பற்றினாங்களா? கிடையாது.
அப்ப வந்து தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாம், அதை பின்பற்றுவதுதான் நேர்வழி அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா? அப்ப தெளிவாக விளங்கக்கூடிய விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்ததா இந்த சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் வந்து இவர் யாருண்டா, இவர் வந்து ஒரு பரலவி, தர்கா வணங்கி கபர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த அடிப்படையில் வந்து கபர் வணக்கம்ங்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் வணக்கத்தை உண்டாக்குனாங்களா? கபரை கட்ட சொன்னாங்களா? கபரை பூச சொன்னாங்களா? கபர்ல வழிபாடு செய்ய சொன்னாங்களா? கபர்ல அறுத்து பலியிட சொன்னாங்களா? கபர்ல விளக்குல எண்ணெயை ஊற்றி நக்க சொன்னாங்களா? கபரை சுத்தி வர சொன்னாங்களா? சந்தன கூடு இழுக்க சொன்னாங்களா? கொடி மரத்தை ஏற்ற சொன்னாங்களா? சந்தனத்தை பூச சொன்னாங்களா? இல்ல. இறந்து போனவருக்கு 40ஆம் பாத்தியா ஓத சொன்னாங்களா? 70ஆம் பாத்தியா ஓத சொன்னாங்களா? 60ஆம் பாத்தியா ஓத சொன்னாங்களா? வருஷ கத்தத்தை ஓத சொன்னாங்களா? ரசூல்லா ஓதுனாங்களா? ரசூல்லா காலத்துல யாருமே மௌத்தா போகலையா? மௌத்தா போனாங்கல்ல, செஞ்சாங்களா? இப்ப அதே மாதிரி இந்த திருமணத்துல வந்து அல்லாஹும்ம அல்லி பைனஹுமாங்கிற துவா ஓதுனாங்களா? இல்லையே. ரசூல்லா செஞ்சது வேற இருக்குதே, அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. அப்ப வந்து மார்க்கத்துல புதுசு புதுசாக உண்டாக்கி வைத்திருக்கக்கூடியது, மார்க்கத்துல புதுசு புதுசான காரியங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது, மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கி வெளியிட்டது யாருண்டா, இந்த சுன்னத் ஜமாத்துங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய சில பரலவிகள். இவங்க தான் மார்க்கத்துல நிறைய உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. வணக்க வழிபாடுங்கிற பேர்ல ஏராளமான வணக்க வழிபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திக்ர் தஸ்பீஹ் ஸலவாத்துங்கிற பேர்ல ஏராளமான ஸலவாத்துகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் குர்ஆன் சுன்னாவுல இல்ல. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. இந்த மௌலிதுங்கிற பேர்ல ஓதுறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? சுபஹான மௌலிதுண்டா என்னன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? மொய்தீன் மௌலிதுண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? மொய்தீன்டா யாருண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? சாவுல் ஹமீது மௌலிதுன்னு ஓதுறாங்களா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இது சாவுல் ஹமீதுண்டா யாருண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? மொய்தீன் ஆண்டவரை பத்தியோ சாவுல் ஹமீது ஆண்டவரை பத்தியோ ஏதாவது ரசூலுல்லாஹ் முன்னறிவு செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப வந்து மார்க்கத்துல வந்து இல்லாத விஷயங்களை புதுசாக கண்டுபிடிச்சது யாரு? புதுசாக தயாரித்தது யாரு? புதுசாக மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தினது யாரு? இந்த சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பரலவிகள், இந்த கபரை வணங்கக்கூடிய கபர் வணங்கிகள். இவங்க தான் மார்க்கத்துல இல்லாத விஷயங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பேசிக்கா உள்ளது எது? இஸ்லாத்துல அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்ன? குர்ஆன் சுன்னா. இதுதானே. அப்ப குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடியவர்கள் வழிகேடுன்னு சொல்லக்கூடிய முதல் அது என்னது, காமெடி ஜமாத்துங்கிறது, காமெடி கூட்டங்கிறது இவங்க தான். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்பது வழிகேடு அப்படின்னு சொல்லக்கூடிய காமெடி கூட்டம் யாரு? இந்த மாதிரியான பரலவி கூட்டம் தான். அப்ப மதுஹபை பின்பற்றாதவர்கள் வழிகேடர்கள் நரகத்துக்கு போவாண்டா. நீங்க சொல்லக்கூடிய அந்த இமாம்கள் மதுஹபை பின்பற்றினாங்களா? சாஃபி இமாம் சாஃபி மதுஹபை பின்பற்றினார், ஏன் ஹனஃபி மதுஹபை ஏன் அவர் பின்பற்றல? மாலிகி மதுஹபை ஏன் அவர் பின்பற்றல? ஏன் ஹம்பலி மதுஹபை ஏன் பின்பற்றல? சரி, இந்த இமாம் மதுஹபை உண்டாக்கி பின்னாடி உண்டாச்சு, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தபோ தாபியன்கள் ஏன் எந்த மதுஹப்ல இருந்தாங்க? தாபியன்கள் எந்த மதுஹப்ல இருந்தாங்க? சஹாபாக்கள் எந்த மதுஹப்ல இருந்தாங்க? ரசூல்லா எந்த மதுஹப்ல இருந்தாங்க? மதுஹபுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்படி 15 லட்சம் கேள்விகள் கேட்டாலும் இவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஆனா இவங்க எதை வழிகேடுன்னு சொல்றாங்க? வழிகேடுன்னு குர்ஆன் ஹதீஸை வழிகேடுங்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் வழிகேடுன்னா சஹாபாக்கள் பின்பற்றினது குர்ஆன் ஹதீஸ் தானே? தாபியன்கள் பின்பற்றினது குர்ஆன் ஹதீஸ் தானே? தபோ தாபியன்கள் பின்பற்றினது குர்ஆன் ஹதீஸ் தானே? நீங்க சொல்லக்கூடிய இமாம்கள் பின்பற்றினது குர்ஆன் ஹதீஸ் தானே? அப்ப இவர்கள் வழிகேடர்களா? அப்ப இவர்கள் வந்து வழிகேடுன்னா நரகத்துல போய் சேர்க்கும்னா இவர்கள் நரகத்திற்குரியவர்களா? பதில் சொல்லுவாங்களா இவங்க? அது மாதிரி வந்து இந்த மதுஹப்ங்கிற பேர்ல சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க பிற்காலத்துல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் சட்டங்கள் எழுதி வச்சிருக்காங்களே, இந்த சட்டங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டமா? குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் இந்த ஆபாச சட்டங்கள்லாம் எழுதப்பட்டதா? எத்தனை அசிங்கங்கள் ஆபாசங்கள் மதுஹப்ங்கிற பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது. சுன்னத் ஜமாத்துங்கிற போர்வையில உள்ள வந்திருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லமா இல்லையா? இந்த சுன்னத் ஜமாத் வருவதற்கு முன்னாடியே சியா ஜமாத் வந்துருச்சு. சியத்து அலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதான் முதல்ல உண்டானது. அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கும் அவர்களை வந்து மடக்குவதற்கும் இஸ்லாம்ங்கிறத இவங்க சொல்லக்கூடியது இல்லை என்பதற்காகவும் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேரே உண்டானதே ஒழிய ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. பேர் வந்து என்னது, நபியினுடைய வழியை சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு ஏற்றமானவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள்னா இல்ல. இவர்கள் வந்து பித்அத் ஜமாத். சுன்னத் ஜமாத்துங்கிறது நம்ம தான். யாரு குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்களோ, நபி வழியை ஃபாலோ பண்றாங்களோ, நபி சொன்ன சொல்லை சொல்கிறார்களோ, நபியுடைய செயல் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கமாக ஆக்குறார்களோ, அவர்கள் தானே சுன்னத் ஜமாத்தா இருக்க முடியும். ரசூல்லா சொல்லாத விஷயங்கள்லாம் மார்க்கமாகும், ரசூல்லாக்கு தெரியாத விஷயங்கள்லாம் மார்க்கமாகும், ரசூல்லா காலத்துக்கு பின்னாடியே நாங்கள் உண்டாக்கி நாங்கள் வெளியிடுவோம் என்றால் இவர்கள் பித்அத் ஜமாத். அப்ப பித்அத் ஜமாத்துங்கிறதா இவங்க. சுன்னத் ஜமாத்துன்னு இவர்கள் சொல்லவே முடியாது. அதுக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படையும் ஒண்ணு இருக்குது, இந்த கத்தனா பண்ணிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு வேண்டாம் இவங்க சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லாமே ஒழிய வேற எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றதுக்கு. சுன்னத் ஜமாத்துன்னு சுன்னத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் இல்லை, எங்க இமாம்கள் அப்படி சொல்லலைங்கிறாங்க, எங்க இமாம்கள் இப்படி செய்யலைங்கிறாங்க, எங்க இமாம்களுக்கு இப்படி சொல்லி தரலைங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொல்லும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, அதை அங்கீகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. எங்க இமாம்கள் இப்படி சொல்லலை, எங்க இமாம்கள் இதற்கு வேற விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மனமுரண்டாக பேசக்கூடிய இவர்கள் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்களா?
இவர்களுக்கும் சுன்னத் ஜமாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சுன்னத் ஜமாத் உருவான வரலாறு இவருக்கு தெரிஞ்சது, அதை பத்தி பேசியிருப்பாரா? ரசூலுல்லாஹ் சுன்னத் ஜமாத்துங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்களா? தன்னுடைய உம்மத்துக்கு வந்து சுன்னத் ஜமாத் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லல. தௌஹீத்வாதிகள் என்றாலும் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அஹ்லு தௌஹீத் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. தௌஹீத்ங்கிற சொல்லு வந்து குர்ஆன்ல நெடுகிற ஷஹாதத் கலிமாவே தௌஹீத் தானே, கலிமத்து தௌஹீத் தானே. அப்ப இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வச்ச பேரும் கிடையாது, ரசூலுல்லாஹ் உண்டாக்குனதும் கிடையாது. சரி, இமாம் சஹாபாக்கள் தங்களுக்குள்ள அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா அப்படியும் கிடையாது. அப்ப இவர்கள் வந்து இந்த சுன்னத் ஜமாத்துங்கிற சுன்னத் ஜமாத் பேர் நல்ல பேர் தான் வச்சுக்கலாம். ஆனா இவர்களுக்கு வைக்கிறதுக்கு அந்த யோக்கியதம் இருக்குதாண்டா? கிடையாது. எப்படி இந்த கடுமையான விஷம் நிறைந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து சுன்னத் இல்லாத ஜமாத்துக்கு சுன்னத் ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பித்அத் ஜமாத்துக்கு சுன்னத் ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்கிறார்களே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நேற்று முந்தானது 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானதா? கிடையவே கிடையாது. இதுதான் காலங்காலமாக இருக்கு. இடையில குழப்பம் பண்ணதுதான் ஏற இந்த மதுஹபுகள். 4 மதுஹபுகள் 4 கூறுகளாக பிரித்து வைத்துக் கொண்டு, அப்பா மதுஹபுல சாஃபி மதுஹப் இருந்தானா மகன் சாஃபி மதுஹப் தான், பேரன் சாஃபி மதுஹப் தான். மதுஹபை விட்டு மதுஹப் மாறக்கூடாது. சாபி நீங்க அதான் இஸ்லாம்னு சொன்னீங்கன்னா, இப்ப மதுஹபுங்கிறது வந்து ஒரு அடிப்படை கொள்கை. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, எந்த மதுஹபையும் இருக்கலாமா இல்லையா? அப்படி கிடையாது. சாஃபி மதுஹப்ல பிறக்கக்கூடியவன் காலத்துக்கும் சாஃபி மதுஹப். எங்க ஊர்ல வந்து இந்த அத்தா வாப்பான்னு சொல்லுவாங்க. அத்தாண்டா என்னண்டா ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவங்க, வாப்பாண்டா யாருண்டா சாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க. நீ அத்தா கூட்டமா வாப்பா கூட்டமா அப்படின்னு கேட்பாங்க. அட அத்து போனா அந்த உயர போகுது. வாப்பாண்டு ஒரு மனுஷனை பிடிச்சி அத்தாத, நீ மனுஷனை பிடிச்சி வாப்பாண்டு கூப்பிடலாமா? எப்படியாவது கூப்பிடுக்கிற வேண்டியதான். நீ அத்தா கூட்டமா வாப்பா கூட்டமா? இது என்ன? இதா வந்து மார்க்கத்தை அடையாளம் பண்ணி முஸ்லிமான்னு கேட்கணும். நீ ஏகத்துவத்தில் இருக்கிறவனா முஸ்லீமா அப்படி கேட்கலாமே ஒழிய நீ அத்தா கூட்டமா வாப்பா கூட்டமா? சரி, இது அத்தா கூட்டம் வாப்பா கூட்டம்னா ஹம்பலி மாளிகைக்கு என்ன கூட்டவங்க? லாத்தா கூட்டம் லாத்தி கூட்டமா? இது அப்ப மார்க்கத்தை வச்சு விளையாடி இருக்கிறார்கள். மார்க்கம் அறியாத வந்து மூடர்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். எல்லா ஒன்றுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டு போயிட்டாங்களா? அல்லது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி ஏதாவது மறைச்சிட்டு போனாங்களா? மறக்கவும் கிடையாது, மறைக்கவும் கிடையாது. தெல்ல தெளிவாக அத்தனையும் சொல்லப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தரக்துக்கும் ஹஜ்ஜத்துல் பைலா லைலுஹா கனஹாரிஹா. உங்களை வெள்ள வெளியேறு என்ற ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன், அதுல இரவும் பகலை போன்று இருக்கும். அப்ப வந்து இந்த இமாம்கள் சொல்லி, இந்த ஆலிம்கள் சொல்லி, இந்த உலமாக்கள் சொல்லி தான் மார்க்கத்தை நம்ம விளங்குற மாதிரியே விட்டுட்டு போனாங்க. அறிவுல வந்து ஏற்றதாழ்வு இருக்கும். எல்லாரும் சமமா இருக்க மாட்டாங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள் சமம் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை வச்சு விளக்குனா விளங்குமா இல்லையா? குர்ஆன் சுன்னாவோட விளக்கம் இல்லாத விளங்காத விஷயங்கள் இருக்குதா? அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டான். அல்லாஹ் வந்து நம்ம உங்களுக்கு ரொம்ப தெளிவா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விளக்கி இருக்கிறோம் நல்லா சொல்றான். குர்ஆன்ல வந்து எல்லா விஷயத்தை பத்தி நம்ம விளக்கி இருக்கிறோம். குர்ஆன்ல எல்லா விஷயத்தையும் பத்தி விளக்கினாலும் தூதர் வழியாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அனைத்தும் தூதர் வழியாக எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது இந்த இமாம்கள் வந்துதான் செய்யணும். இந்த இமாம்கள் சொல்ற விளக்கங்கள் சஹாபாக்களுக்கு தெரியாத? அப்ப யார் அவங்க எல்லாம் யாரு? நீங்க சொல்லக்கூடிய அடுத்து வந்த தலைமுறைக்கு தெரியாத? ரெண்டாவது, 4 இமாம்களுக்கு மதுஹப தெரியாதுங்க. தன் பேர்ல மதுஹப அவர் உண்டாக்கவே இல்லை. என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? நிச்சயமாக சொல்லியிருந்தாருன்னா அவர்களும் வழிகேடர்கள் தான். சொல்லவே கிடையாது. யாரும் தனக்கு என்ற ஒரு மதுஹபை உண்டாக்கி என்ன பின்பற்றுவோம் தான் நேர்வழி பெற்றவன் சொன்னார்கள், அவர்கள் வழிகேடர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை பின்பற்றுங்கள், வ யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தாலே அல்லாஹ்வுடைய தூதராகி என்னத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான். அதே மாதிரி வமா கான முஅமினின் வலா முஅமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரா ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஸில்லாஹு வ ரசூலஹு ஃபகத் லல்லாலம் முபீனா. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளை பிறப்பித்து விட்டால் அந்த காரியத்தில் வந்து சுய விருப்பம் கொள்ளக்கூடிய மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதுல மாற்று கருத்து மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. அதுல யார் அவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ பக்கத்து லல்லாலம் முபீனா, மிக தெளிவாக வழிகட்டி விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், நரக நெருப்புல சில முகங்கள் போட்டு புரட்டப்படக்கூடிய நேரத்துல யக்கூலூன, அவர்கள் சொல்வார்கள், யா லைதனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? மகராக எங்களுடைய பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மகான்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவங்க எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பனா ஆத்திஹிம் லிஹுஃபைனி மினல் அதாப் வல்லன்ஹும் லஹனன் கபீரா, எல்லாம் எங்களை வழிகெடுத்த இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்து, 2 மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லி மறுமையில கடந்து புலம்புவார்கள் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக் என்ன அப்படின்னா குர்ஆனும் சுன்னாவும், அதுதான் நேர்வழி. அதை பின்பற்றினால்தான் சுருக்கம் செல்ல முடியும்.
அதை விட்டு இந்த காலத்துல இருக்குதா, அந்த காலத்துல இருந்துச்சா, முந்தைய காலத்துல இருந்துச்சா அப்படி கேட்கிறோம். ஃபிரௌனுடைய வேலை அது. ஃபிரௌன் தான் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீ இப்ப இதை சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி மரணித்தவருடைய நிலை என்ன? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவா சொன்னாங்க, அது பற்றி ஞானம் என் இறைவனிடத்துல இருக்கு, பதிவு புஸ்தகத்துல எல்லாம் தெளிவா இருக்குது, என் இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லைன்ட்டாங்க. அப்ப குர்ஆன் சுன்னாதான் நேர்வழி. எந்த காலத்திலையும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி இருந்தால் தான் அவர் நேர்வழி அடைய முடியும். குர்ஆன் சுன்னா அல்லாத மற்ற வழிமுறைகள், மற்ற எல்லாமே வழிகேடு அப்படிங்கறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அதனால இந்த டபுள் ஆக்டிங் போட்டு ஒரு பேசியிருக்கிறாரு இந்த கேரளாவை சேர்ந்தவர், இவர் மார்க்கம் அறியாத பச்சையாக பொய் பேசுகிறார். பச்சையா என்ன செய்யறாரு, உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றாரு. சுன்னத் ஜமாத்துங்கிற பேரு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது கிடையாது. சுன்னத் ஜமாத்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. சஹாபாக்களுக்கு சுன்னத் ஜமாத்து அவங்க தன்னுடைய ஜமாத்துக்கு பேராகவும் ஆக்குனது கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்.